ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 போல் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டே புக் பண்ணியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிப்ஸ் தான். ஓகேங்களா, ஸ்கேல்பிங் அது 10 பிப்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ட்ரேடு வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் வந்து 2004.87 அந்த ரேஞ்சில் சப்போர்ட்டும், டவுன் சைட் டார்கெட் வந்து 2001.954 அந்த ரேஞ்சில் இந்த லோவில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். நமக்கான டார்கெட் ரேஞ்ச் ஆல்சோ கிளியராக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2008.952 இந்த ரேஞ்சில் இங்கே இருக்க மல்டிபிள் டச்சஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். நமக்கான டார்கெட் ரேஞ்சும் கிளியராக இருந்துச்சு. ஸோ இந்த ஹையில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். நம்மளோட செட்டப் வந்து எதனா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகேங்களா, சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வால்யூம் டைமில் பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 பிப் ரேஞ்சு தான். ஓகேங்களா, நம்ம வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 11:30 போல் வந்து நமக்கு என்ன ஒரு வால்யூம் டைம். ஓகேங்களா, இந்த செக்ஷன் பேர் ப்ரீ லண்டன். ஓகேங்களா, 11:30 to நமக்கு வந்து 1:30 வரையும், ஐ திங்க் 1:30 வரையும் நமக்கு என்னென்னா நமக்கு வந்து ப்ரீ லண்டன் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் லண்டன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இது வால்யூம் டைம் தான். ஸோ நம்ம இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். இந்த செட்டப் எப்படின்னா, நமக்கு வந்து இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுற கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் தான் நம்ம வந்து என்ட்ரி. ஓகேங்களா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணிச்சு. 11:30 போல் ஓப்பன் ஆகி வால்யூம் கேண்டில் அப்படின்றனால ஸோ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஹையை கட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஒரு சின்ன பிக்கு கொடுத்துட்டு ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்து ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நம்ம செட் பண்ணி இந்த டார்கெட் வந்து ஒரு 10 பிப் தான். அதாவது 100 பாயிண்ட்ஸ் சொல்ல போனால் நமக்கு வந்து டார்கெட் ரேஞ்சு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிப் வரை இருக்குது. அதாவது 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து வெறும் 10 பிப் மட்டும் பிடிச்சிட்டு நம்ம வந்து நீட்டாக வந்துட்டோம். ஓகேங்களா, இப்போ அந்த ட்ரேட் எடுத்ததுக்கான இது. ஓகேங்களா, இதே தான் அது. நம்ம அதே தான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வந்து இது ரெசிஸ்டன்ஸ், அதாவது 2008. அதாவது இதில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் வந்து அதே அக்யூரேட்டான பாயிண்ட்டை போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து இதை வேறு மாதிரி அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா, இதை அப்படியே நம்ம வந்து எந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பிரேக் அவுட் கேண்டில், இந்த பிரேக் அவுட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் தான் நான் என்ட்ரிஸ் எடுக்கணும். ஹை கட் பண்ணும்போது எடுக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். அங்கே அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டக்குன்னு வரங்காட்டி கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரையும். நம்ம அதுக்கப்புறம் தான் எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிப்பு தான். நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது 0.30 போட்டிருந்தேன் லாட் சைஸு. நமக்கு வந்து ஒரு $35 பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. அதாவது ஒரு சின்ன ஒரு 2-3 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன் போல். ஒரு $35 வந்து ப்ராஃபிட். சிம்பிளான செட்டப் தான். நெக்ஸ்ட்டு செட்டப் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இன்னும் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு செட்டப் வந்து அனாலிசிஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.